Hello friends, welcome to my channel ERK Infoword. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு பேராமீட்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணி ஒரே வியூவில் எப்படி ஒரு மல்டிபிள் சார்ட்ஸை வந்து நம்ம ஸ்வாப் பண்ணி பார்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இந்த என்டையர் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நான் மேப்னு செலக்ட் பண்ணியிருக்கேன், மேப் இருக்குது. இல்லை லைன் சார்ட்னு செலக்ட் பண்ணுறேன், லைன் இருக்குது. அப்புறமேட்டு பார் சார்ட்னு வருது, பார் சார்ட் வருது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி இது மாதிரி நம்ம பேராமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒரே வியூவில் இது மாதிரி டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு 3 சார்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் சிங்கிள் வியூவில் எப்படி நம்ம டைனமிக்காக சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து ஸ்வாப் ஷீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு பேராமீட்டர் க்ரியேட் பண்ணோம். ஓகேங்களா? பேராமீட்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் சார்ட் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். செலக்ட் சார்ட். இதோட டேட்டா டைப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட். ஓகேங்களா? லிஸ்ட்டு. ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பார் சார்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார் சார்ட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைன் சார்ட் கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரீ மேப் சார்ட்னு கொடுத்து இப்போ பார்த்திங்கன்னா 3 சார்ட் நேம் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ கிளிக் ஆன் ஓகே. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபில்டர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபில்டர் கிடச்சிச்சு. பேராமீட்டர் ஃபில்டர், பார் சார்ட்டு, லைன் சார்ட்டு, ட்ரீ மேப் சார்ட் அப்படின்ட்டு 3 சார்ட் கிடச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு பார் சார்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த சிங்கிள் வியூவில் பார்த்திங்க அப்படின்னா சப் கேட்டகரி அண்ட் சேல்ஸ். ஓகேங்களா? ஒரு பார் சார்ட் வந்துருச்சு. ஸோ என்ன பண்ணுறேன், பார் சார்ட் நேம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா லைன் சார்ட். ஸோ லைன் சார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆர்டர் டேட் இன்ட்டு மந்த். ஓகேங்களா? மந்த் பண்ணிக்கலாம், சேல்ஸ் எடுத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே சப் கேட்டகரி ப்ளஸ் சேல்ஸ் என்ன கொடுத்துக்கிறேன். ஸோ ட்ரீ மேப்காக. ஸோ ட்ரீ மேப் வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ பார்த்திங்கன்னா இப்போ எனக்கு 3 சார்ட் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒரு கால்குலேட் ஃபீல்டு எழுதணும். ஓகேங்களா? கால்குலேட் ஃபீல்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாருங்கள், கிளிக் ஆன் கால்குலேட் ஃபீல்டு, சூஸ் சார்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இங்கே எழுதி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பேராமீட்டர், ஜஸ்ட் ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா? தட்ஸ் இட். வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த பேராமீட்டர் அசைன் பண்ணால் போதும். ஓகேங்களா? கிளிக் ஆன் ஓகே, அப்ளை. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பார் சார்ட் வந்துட்டேன். இப்போ இந்த கால்குலேட் ஃபீல்டு இருக்குது பார்த்தீங்களா, டைமென்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா கால்குலேட் டைமென்ஷன் ஃபீல்டு, அதாவது கால்குலேட் ஃபீல்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், இதை நான் சூஸ் பண்ணி இங்கே போட போகிறேன். ஆக்சுவலி என்ன பண்ண போகிறேன், ஃபில்டரில் போட போகிறேன். ஃபில்டர் போட்டுட்டு ஓகேங்களா கஸ்டம் வேல்யூ லிஸ்ட் இருக்கு பாருங்க, வந்துட்டு பார் சார்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். பார் சார்ட்டு இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கு பாருங்க, இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் அப்ளை. ஓகே. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு லைன் சார்ட் கிளிக் பண்ணால் எனக்கு இங்கே வரக்கூடாது. இது இங்கே லைன் சார்ட் எனக்கு வராது. அதேமாதிரி ட்ரீ மேப்பும் எனக்கு வராது. ஸோ பார் சார்ட் கிளிக் பண்ணியாச்சு. ஓகேங்களா? செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைன் சார்ட். ஸோ லைன் சார்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபில்டரை எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? லைன் சார்ட் செலக்ட் பண்ணிக்கிறேங்க. ஸோ சூஸ் சார்ட் வந்து மறுபடியும் நம்ம ஃபில்டரில் எடுத்து போட்டுக்கலாம். ஓகே. வேல்யூ லிஸ்ட்டில் லைன் சார்ட்னு கொடுத்துக்கலாம். கிளிக் ஆன் ஓகே, கிளிக் ஆன் ஓகே, அப்ளை. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பார் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு எம்டியாக இருக்கணும். அதுக்கப்புறமா ட்ரீ மேப் இருந்தால் எம்டியாக இருக்கணும். ஸோ லைன் சார்ட் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு இந்த லைன் சார்ட் வரணும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ட்ரீ மேப் சார்ட். ஸோ ட்ரீ மேப்க்கு என்ன பண்ணுறேன், மறுபடியும் பேராமீட்டர் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணி ட்ரீ மேப் செலக்ட் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் அதே சேம் ப்ரொசீஜர். ஓகேங்களா? வந்துட்டு கஸ்டம் வேல்யூ ட்ரீ மேப் சார்ட். ஸோ நீங்கள் கேஸ் சென்சிட்டிவ் கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? இங்கே நீங்கள் ஏதாவது நேம் மாறி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு இந்த வியூ வந்து கரெக்டாக உங்களுக்கு வராது. ஓகேங்களா? ஸோ அதனால் இங்கே இந்த பேராமீட்டரில் என்ன நேம் கொடுத்துங்க அதே நேம் இங்கே ரிப்பீட் பண்ணுங்கள். ஓகே. கிளிக் ஆன் ஓகே, கிளிக் ஆன் ஓகே, ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா லைன் சார்ட் செலக்ட் பண்ணாலும் பார் சார்ட் செலக்ட் பண்ணாலும் எனக்கு இங்கே வராது. ஓகேங்களா? ஒன்லி ட்ரீ மேப் மட்டும்தான் வரும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ 3 சார்ட்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஷ்போர்ட் போயிடலாம். ஓகேங்களா? டேஷ்போர்ட் போயிட்டேன். ஓகே. ஸோ நான் ஒரு ஹரிசாண்டல் கண்டெய்னர் எடுத்து விட்டுக்கிறேன். ஓகேங்களா? எடுத்து விட்டுட்டு இப்போ என்ன ஃபஸ்ட் நான் பார் சார்ட் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ பார் சார்ட் போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? பார் சார்ட்னு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எனக்கு பார் சார்ட் வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா லைன் சார்ட். ஸோ லைன் சார்ட் வந்துருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரீ மேப் சார்ட். ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன், இதோட டைட்டில்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேவையில்லை. இப்போ ஹைட் அண்ட் ஹைட். ஓகேங்களா? ஃபைன். இப்போ என்னென்னா பார் சார்ட் இருக்குது. இப்போ நான் லைன் சார்ட் செலக்ட் பண்ணுறேன். லைன் சார்ட் வந்துருச்சு பாருங்கள். ஓகே. அடுத்து ட்ரீ மேப் பார்த்திங்கன்னா ட்ரீ மேப் சார்ட். ஓகே. இது வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா
நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்டையர் வியூ கொடுத்துருங்க. என்டையர் வியூ கொடுத்துட்டீங்க, கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ லைன் சார்ட், ஓகேங்களா, பார் சார்ட். ஸோ பார்த்தீங்கன்னா டைனமிக்காக நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சார்ட் வந்து நம்மளுக்கு இங்கே சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வாப் ஷீட். அதாவது ஒரு டேஷ்போர்டில் மல்டிபிள் வியூஸ் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பைன் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ஒரே வியூவில் கொண்டு வரதுக்கு தான். ஓகேங்களா. இது இங்கே நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னா பார் சார்ட், லைன் சார்ட் ட்ரீம் பண்ணுறது. இது நீங்கள் எந்த பாராக இருக்கலாம், இல்லை ஒரு டோனட்டாக இருக்கலாம், அல்லது நீங்கள் எந்த விஷயம் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பேராமீட்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணி நீங்கள் டைனமிக்காக ஒரே விஷயத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 சார்ட் நம்ம டேஷ்போர்டில் வச்சோம்னா நம்ம ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை நிறையா இருக்கும் இல்லைங்களா. ஸ்பேஸ் வந்து ஆக்குப்பை பண்ணிக்கும், நிறைய ஸ்பேஸ். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணி ஒரே வியூவில், ஸோ யூசர் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக அவங்க வந்துட்டு செலக்ட் பண்ணி அவங்க அந்த சார்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் இந்த ஸ்வாப் ஷீட் ஃபங்க்ஷனாலிட்டி இதில் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது மாதிரி மோர் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். ஓகேங்களா.